சென்னை தாம்பரம் கடற்கரை இடையே இன்று மாலை 4 மணி வரை மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் புதிதாக நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், வணக்கம். இந்த கூடுதல் நடை மேம்பாலம் அமைக்கும் பணி எவ்வளவு நேரத்தில் நடந்து முடிக்க இருக்கிறது? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். சென்னை புறநகர் பகுதியில் மிக முக்கிய ரயில் நிலையமான தாம்பரம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணிகளானது ரயில்வே மூலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் புதிதாக 9-10 பிளாட்பாரங்கள் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் நீண்ட காலமாக நடைமேம்பாலம் கூடுதலாக அமைக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். தற்போது தாம்பரம் ரயில் நிலையத்தின் தெற்கு பகுதியில் அந்த நடைமேம்பாலமானது ஒன்று இருக்கிறது. விரைவு ரயில்களில் செல்லும் பயணிகள் அந்த பிளாட்பாரங்களில் நடந்து செல்லும் போது மிக நீண்ட தூரம் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் புதிதாக ஒரு நடைமேம்பாலம் அமைக்க வேண்டும், எஸ்கலேட்டர் வசதிகள் வேண்டும், லிப்ட் வசதி வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை ரயில் பயணிகள் எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தாம்பரம் ரயில் நிலையத்தில் புதிதாக நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வந்தது. கடையே இல்லனாலும் ஹோட்டல் நடத்தலாம். இங்க ஒருத்தர் ஃபுட் ட்ரக் பிசினஸ் பண்ணி மாசம் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பாலத்தை கடந்து அந்த ரயில்வே அந்த நடைமேம்பாலம் அமைக்கும் பணிகளானது நடைபெற்ற நிலையில் மிக காலதாமதமாக அந்த பணிகள் நடைபெறுவதாக ரயில் பயணிகள் புகார் தெரிவித்திருந்தனர். அந்த பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தாம்பரம் ரயில் நிலையத்தில் அந்த நடைமேம்பாலங்கள் அமைக்கும் பணிகளானது தற்போது மீண்டும் துவங்கி இருக்கிறது. புதிய பிளாட்பாரங்கள் அமைக்கப்பட்ட பிறகு தற்போது அந்த நடைமேம்பாலத்தில் 1வது 2வது பிளாட்பாரங்களில் ஏற்கனவே இந்த கருடர்கள் அமைக்கப்பட்டுவிட்டது. 3வது மற்றும் 4வது பிளாட்பாரங்களில் இந்த கருடர்கள் அமைக்கும் பணியானது இன்று காலை தொடங்கி இருக்கிறது. கிரேன்கள் மூலமாக, ராட்சச கிரேன்கள் மூலமாக கருடர்கள் கொண்டு வரப்பட்டு இரும்பு கருடர்கள் பொருத்தும் பணியானது இன்று தற்போது தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே மின்சார ரயில் சேவையானது காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரத்து செய்யப்பட்ட நேரத்தில் இந்த 3வது மற்றும் 4வது பிளாட்பாரங்களிடையே அந்த கருடர்கள் அமைக்கும் பணியானது நடைபெறும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். இதன் காரணமாக தாம்பரம் சென்னை கடற்கரை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரயில் போக்குவரத்தானது பல்லாவரம் வரை தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னை கடற்கரையிலிருந்து மதியம் 2:42 வரை 19 மின்சார ரயில்கள் பல்லாவரம் வரை இயக்கப்படுகிறது. அதே போல பல்லாவரத்திலிருந்து மதியம் 3:50 வரை சென்னை கடற்கரை வரை செல்கின்ற 19 மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை வருகின்ற செல்லுகள் தற்போது வரை சென்று கொண்டிருக்கிறது. 11 மணிக்கு பிறகு அந்த ரயில் சேவையானது ரத்து செய்யப்படுகிறது. 11 மணியிலிருந்து 4 மணி வரை செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்ற அறிவிப்பை ரயில்வே துறையினர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த பணிகள் விரைவாக முடிக்க வேண்டும் நீண்ட காலமாக தாம்பரம் ரயில் பணிகள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இந்த புதிய நடைமேம்பாலம் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ரயில் பயணிகள் மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி மீரான், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.